ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ராணியும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்களாம். சரியா, 2 பிள்ளைங்களும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். 2 குழந்தைங்களும் பெண் குழந்தைங்களா இருந்தாங்களாம். ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டே இருந்தாங்களாம். அப்போ என்ன ஆகும், அந்த ஊரில் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க, வேலை செய்யறதுக்காண்டி கூப்பிட்ருப்பாங்களாம். ரொம்பவே இருக்க வறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் ராணியுமே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊர்லேருந்து மற்ற ஊருக்கு போவாங்களாம். அப்போ போகிறப்ப 2 பிள்ளைங்களும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து கூட்டு போனால் வேலை வைப்பாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 2 குழந்தைங்களும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களாம். அதில் ஒரு குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தை நீ மட்டும் இங்கே இரு அப்படின்னு சொல்லி இருக்க சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கூடயே வந்துடுமா. அப்புறம் தெரியாது அவங்களுக்கு கூட வர்றது. கூட போய்ட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, இந்த குழந்தையும் வேலை செஞ்சுட்டே இருக்குமா. வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்க கிளம்பி வரத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, கிளம்பி போகலான்னு சொல்லுவாங்களா. அப்போ போகலான்னு சொல்கிறப்ப திருப்பி இந்த குழந்தையும் முன்னாடியே ஸ்பீடாக கிளம்பி வந்துடுமா. வாங்கிட்டு திருப்பி கூட வந்து அந்த குழந்தையோட வந்து உட்காந்துக்குமா. சொல்லுமா அது மாதிரி எங்கேயும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, தான் சம்பாரித்த காசில் வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தை கொடுத்து சமாளிச்சிடுமா. இப்படியே இருக்குமா அந்த குழந்தையும் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே. அப்புறம் சந்தோஷமாக இருந்துகிட்டே இருப்பாங்களா. அதுக்கப்புறம் ராஜா ராணிக்கு தெரியவே தெரியாதான், எப்போ இவங்க போனாலும் கூடயே போயிடுமா அந்த குழந்தை. அவங்களுக்கு அந்த குழந்தைய விட்டுட்டு அதுவும் அந்த சின்ன பொண்ணுங்க கிளம்பி எங்கேயாவது ஓடி போயிடும் அப்படின்ட்டு அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணணும்னா, அப்படியே ஒரு கயிறு மாதிரி கட்டி விட்டு வேற போயிடுமா. அப்படியே அழகாக அந்த ஸ்டோரியை அழகாக சொல்லி முடிச்சிடுவாங்க.